வெல்கம் டு கௌசி மாமி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கீ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, பேலீஃப், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா இருக்கவங்க புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 போல் பச்சை மிளகா, அப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீளமாக நறுக்கியிருக்கேன். நான் வந்து 2லேருந்து 3 பேருக்கு சமைக்கிறதுனால நான் வந்து ஒரு 1.5 டம்ளர் அரிசி எடுத்துக்கேன், பாஸ்மதி ரைஸ். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரைஸ் எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் ஆட் பண்ணதும் நம்ம எடுத்து வச்சுருக்க தாளிப்புக்கு தேவையானது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நெய் வாசனை தான் இதில் தேவை, ஜாஸ்தி தேவை, எண்ணெய் விடாதீங்க. அதனால தான் இது இந்த கீ ரைஸை நம்ம வச்சுருக்கோம். எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாகவும் வரக்கூடாது, நார்மலாக தான் இருக்கணும். கோல்டன் ப்ரௌன் வந்து ரைஸோட கலர் மாறிடும். வெங்காயம் வதங்கணும், நல்லாவே வதங்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து அப்பப்போ அரைச்சி தான் பண்ணுவேன். ஏன்னா வந்து அரைச்சி முன்னாடியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணதெல்லாம் பண்ண மாட்டேன், இல்லைன்னா டேஸ்ட்டு இஞ்சி பூண்டு வாசம் ஒழுங்காக வராது. இஞ்சி பூண்டு வாசனையும் போயிடுச்சு. நம்ம கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஆட் பண்ண போகிறேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு. நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணி நம்ம வந்து சில பேர் வீட்டிலலாம் ஒரு விசில் விடுவாங்க. நான் எப்பயுமே 3 விசில் விடுவேன். நீங்கள் தம் போடுறதா இருந்தாலும் தம் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்காது உள்ளுக்குள்ளார இந்த பாருங்க. ஸோ நான் குக்கர் விசில் போட போகிறேன். ஒயிட் கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் என்ன பண்ணேன்னா பெப்பர் கீ ரோஸ்ட் பண்ணேன். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.